everyone, welcome back to Princess Collection. இன்னைக்கு நம்ம Princess Collectionல bracelet making series part 2 தான் பார்க்க போறோம். இதில் வந்துட்டு நம்ம bracelet செய்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் திங் அந்த நாட் ஃபைனலாக நம்ம போட்டு முடிக்கிற அந்த நாட். ஸோ அதுதான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் நார்மலாக போட்டால் அது என்ன ஆகும்னு நான் காட்டுறேன். நார்மலாக நம்ம டபுள் நாட் போட்டு அதை டைட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரிமூவ் ஆகிடும். இது வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்காது. இதுக்கு தான் வந்து 2 மெத்தட் இருக்குது. நான் அது எலாஸ்டிக்கில் காட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கார்டில் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் 1 பார்க்கலாம். மெத்தட் 1க்கு நீங்கள் அந்த எண்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லெஃப்டோடதை ரைட் மேலே வச்சு ஒரு நாட் போட்டுக்கோங்க, சிங்கிள் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ அகெயின் ரைட் சைடை வந்து லெஃப்ட் சைடு மேலே வச்சு டபுள் நாட் போட்டு அதை நம்ம டைட் பண்ணணும். இந்த மெத்தடில் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்கள் டைட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக பீட்ஸோட எட்ஜ் எங்கே இருக்கோ இதுவே அங்கே போய் அதை வந்து லாக் பண்ணிடும். எக்ஸாக்டாக ரொம்ப லூசன்மே இருக்காது. ஸோ இது வந்து அந்த மாதிரி ஒரு மெத்தடு. நான் இது எலாஸ்டிக்லேயும் போட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி மெத்தட் 2 பார்க்கலாம். மெத்தட் 2லேயும் அதே மாதிரி தான், லெஃப்ட்டு ரைட்டு. இது என்னோடய ஃபேவரட் அண்ட் ஈஸி மெத்தடு. ஸோ ஃபஸ்ட்டு டபுள் நாட் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் என்ன பண்ண போகிறோன்னா அது மேலேயே இன்னொரு டபுள் நாட் போட போகிறோம். ஸோ டபுள் நாட் போட்டு நம்ம டைட் பண்ணுறப்போ அது வந்து அங்கே ஈஸியாகவும் உங்களுக்கு அந்த மெத்தட் இருக்கும். அது பர்ஃபெக்டாக அங்கே போய் லாக்கும் பண்ணிடும். நம்ம இதுவுமே எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணாலும் ரிமூவே ஆகாது. இதுதான் வந்து அந்த 2 மெத்தடு. இப்போ நான் இதை உங்களுக்கு எலாஸ்டிக்கில் போட்டு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். நான் கொஞ்சம் பீட்ஸும் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த எலாஸ்டிக்கில் வந்துட்டு பீட்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ மெத்தட் 1 ட்ரை பண்ணலாம். லெஃப்ட்டு ரைட் 2 வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி என்ன பண்ண போகிறோன்னா, லெஃப்ட்டை வந்து ரைட் மேலே வச்சு சிங்கிள் நாட் போட போகிறோம். ஸோ அதை போட்டுட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ரைட்டை லெஃப்ட் மேலே வச்சு டபுள் நாட் போட போகிறோம். ஸோ அதையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அங்கேயே நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். நான் இந்த மெத்தடில் சொன்னேன் இல்லையா, நம்ம டைட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக பீட்ஸோட எண்டு எங்கே இருக்கும் அங்கே போயிடும்னு. இந்த இப்போ பாருங்கள், இதை நான் டைட் பண்ணுறேன். டைட் பண்ணுறப்போ பீட்ஸோட எண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஜாயின் ஆகிக்கும். இது பார்த்திங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ பீட்ஸ் வந்து எங்கேயுமே லூஸனாக இருக்காது. அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி டைட்டன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதுக்கப்புறம் பீட்ஸே பிடிச்சி இழுத்தாலும் எலாஸ்டிக் தான் அந்த ஸ்ட்ரெச்சபிள் இருக்குமே தவிர பீட்ஸ் வந்து எங்கேயுமே லூஸ்னாக ஆகாது, நாட்டுமே ஆகாது. எலாஸ்டிக் தான் கட் ஆகுமே தவிர பட் இந்த நாட் வந்து ரிமூவ் ஆகாது. எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுற பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி இப்போ மெத்தட் 2க்கும் பார்க்கலாம். அதுக்கும் நான் எலாஸ்டிக்கில் பீட்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்ம ஈஸியான மெத்தடு. ஃபஸ்ட்டு வந்து டபுள் நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதை நம்ம எங்கே வேணுமோ அங்கே டைட் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்து டபுள் நாட் அங்கே ஹோல்ட் பண்ணிவிட்டு டபுள் நாட் அகைன் போடணும், நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி. ஸோ இதை நல்லா எவ்வளோ டைட்டன் வேணுமோ டைட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று ஒன்று என்னென்னா, நீங்கள் அட்லாஸ்ட் இந்த நாட் போட்டு டைட் பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்துல லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி விடுங்க. நான் ப்ரேஸ்லெட் செய்யும் போது நான் காட்டுறேன். ஸோ இன்னுமே வந்து அது சப்போர்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.